ஒரு பர்ஃபெக்ட்டான டயட் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 150 கிராம் சிக்கன் எடுத்துக்கோங்க. ஒரு ஆனியன சின்னதா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கொஞ்சம் நைஸா சாப் பண்ணிட்டு, அப்புறம் கார்லிக் வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டா கொஞ்சோண்டு சால்ட் எடுத்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு, நம்ம கட் பண்ண ஆனியன், அப்புறமா ஜிஞ்சர், கார்லிக் இது எல்லாத்தையும் ஒண்ணாவே சேர்த்து போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. ரொம்ப டீப்பா ஃப்ரை பண்ண வேணாம். லைட்டா மீடியமா லைட் ப்ரவுன் கலர்ல இருக்கும்போது ஃப்ரை பண்ணிட்டு, அப்படியே நம்ம எடுத்து வச்ச 150 கிராம் போன்லெஸ்ஸ அதில ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணிட்டு மேலே சால்ட்டையும் அந்த பெப்பர் தேவையான அளவு போட்டுக்கோங்க. சால்ட் ரொம்ப சேர்க்காதீங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது டயட் சிக்கன், ஸோ வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கிளாஸ் வாட்டர் எதுக்கு ஊற்றுறோன்னா, அப்போ தான் சிக்கன் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ சாஃப்ட்டாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தண்ணி ஊற்றுனதுனால எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன். ஸோ சாப்பிடவும் செமையாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். ஸோ இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த சிக்கனை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.